ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வெங்காயம் பூண்டு சேர்த்தாம ரொம்ப சீக்கிரமா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியா பூரிக்கு சென்னா மசாலா செய்யலாம் வாங்க. இன்னைக்கு நான் 150 கிராம் சென்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கணுங்கிறது கிடையாது. அடுத்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 1/2 டீஸ்பூன் கசகசாவை நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 12 முந்திரி அதுவும் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அது கூடவே இதையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டோம். அடுத்து சென்னா கூட சேர்த்து மசாலா ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்த்துல. அதுக்கு பதிலா இந்த பெருங்காயம் சேர்த்துறோம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இந்த மிக்ஸி ஜார்லயே தண்ணியும் கலந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சென்னாவை நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியோடவே இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே சூப்பரா இருக்கு. சென்னாலாம் நல்லா வெந்து மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். எவ்வளோ சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் பூரி செய்யும்போது இந்த சென்னா மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப திரும்ப இது மட்டும் தான் செய்வீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.